25/6/2026 வியாழக்கிழமை. இன்றைய தினம் வெளியான காலை முரசு பத்திரிகையின் செய்திகளை தொகுத்து வழங்கும் நான் எம்.கே. கஜரூபன். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் 5 மாகாணங்களில் மொட்டுவின் ஆட்சியை வடக்கு கிழக்கில் எமக்கு இன்னும் முழுவெற்றி நம்பிக்கை இல்லை என்றும் சாகர தெரிவிப்பு. புலமைப்பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் 9 என்று இன்றைய பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கின்றது. சுயசாலையின் உளவு தகவல்கள் டயஸ்போராக்களுக்கு விற்கப்படலாம், இப்படி சாகரகாரியவாசம் கடும் எச்சரிக்கை என்ற ஒரு செய்தியும் முற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. மாகாண சபைகளின் உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்துகிற சஜித் தேசிய சுற்றுச்சூழல் திருத்த சட்டமூலத்தையொட்டி அவர் கருத்து. சாவகச்சேரி உபதவிசாளர் கிஷோரின் பதவி நீக்கம், அதிகார துஷ்பிரயோகம் கண்டிக்கிறார் நாமல் ராஜபக்ச. வடக்கு கிழக்கு முழுவதும் கனிம வள அகழ்வுக்கு அரசு அனுமதிக்கிறதா என சாணக்கியன் கேள்வி. சுற்றுச்சூழல் என்ற பெயரில் மாகாண சபைகளின் அதிகாரங்களில் மத்திய அரசு தலையிடுகின்றது, அதை ஏற்க முடியாது என சத்தியலிங்கம் எம்பி காட்டம். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குவது கழுத்தம் கொடுங்கள், ஜெர்மன் துணை தூதுவரிடம் மட்டு ஊடக அமையம் கோரிக்கை என்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் புகைப்படங்களுடன் வெளியாகி இருக்கின்றது. கேப்பப்புலவில் போராட்டம் நடத்திய மக்களை படம் எடுத்து அச்சுறுத்திய ராணுவ தரப்பினர், எங்களது காணிகளில் நின்றபடி எங்களை படம் பிடித்து அச்சுறுத்துவது எந்த வகையில் நியாயம் என மக்கள் கேள்வி என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதிகார பறிப்பு என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. புத்தளம் தில்லையடியில் வேன் விபத்து, மயிரிழையில் தப்பிய 10 பேர், 5 பேர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்கு சேர்ப்பு என்ற செய்தி புகைப்படங்களுடன் வெளியாகி இருக்கிறது. நாட்டின் மொத்த ஏற்றுமதி வருமானம் $7.3 பில்லியன் தாண்டியுள்ளது. பொசன் தினத்தை முன்னிட்டு 4302 தான சாலைகள் பதிவு. சொத்து வாகன விற்பனைக்கு புதிய வரிச்சலுகை அறிவிப்பு என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. பொசன் தான சாலைகளுக்கு போலீஸ் அனுமதி கட்டாயம். தேசிய சுற்றுச்சூழல் திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை ஜனாதிபதி செயலகத்தினால் விசேட சுற்றறிக்கை வெளியீடு என்ற செய்தி அடுத்து காணப்படுகின்றது. எல்னினோ லானினா பாரிய பேரழிவாக மாறுவதற்கு முன்னர் அதை தடுப்பதற்கு ஆயத்தங்களை மேற்கொள்ள வேண்டும், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவிப்பு. 1.1 மில்லியனுக்கும் அதிக சுற்றுலா பயணிகள் வருகை என்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. காப்போத சாதந்திர பயிற்சி சான்றிதழ்களை இணைய வழியில் மாத்திரம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு செய்தியும் இன்றைய பத்திரிகையில் இடம்பெறுகிறது. தேர்தல் அறியாத மை நடைமுறையை நீக்குவதன் மூலம் 100 மில்லியன் மிச்சம், பவரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவிப்பு. வேதனம் ஓய்வூதிய ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு நியமன கடிதங்கள் என்ற செய்தி அடுத்து காணப்படுகின்றது. ஜம்மு காஷ்மீர் எப்போதும் இந்தியாவின் பகுதி, ஐநா பாதுகாப்பு சபையில் இந்திய தூதுவர் உரை என்ற செய்தியும் அடுத்து காணப்படுகின்றது. முதல்வர் விஜயின் சாய்கை அவை மரபை மீறவில்லை, பேரவைத் தலைவர் பதில் என்ற செய்தியும். கமினியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க மோடிக்கு ஈரான் ஜனாதிபதி அழைப்பு என்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றன. பிரான்சில்